வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட விருச்சிக ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில இருந்து என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, 52 நாளுக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே விருச்சிக ராசியோட அதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய். ஏன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் தன்னுடைய சொந்த வீடான விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சி பெறாரு. எப்பவுமே செவ்வாய்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கோபம், ஆக்ரோஷம், ஒரு பதட்டம், ஒரு சுறுசுறுப்பு அப்படி மிக்க ராசி எதுனா விருச்சிக ராசி. நிறைய பேர் விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு தெளிவான முடிவு எடுத்து சொல்லிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் வரும்போது பாத்தீங்கன்னா பயம் வரும், குழப்பங்கள் இருக்கும், பதட்டம் இருக்கும். அது மாதிரி இருக்குமா, இது மாதிரி இருக்குமா, அப்படி நடக்குமா, இப்படி நடக்குமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலேயே பாத்துட்டீங்கன்னா எல்லா வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா தவற விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ராசி தான் விருச்சிக ராசி. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா சந்திரன். அவங்க விருச்சிக ராசியில பாத்தீங்கன்னா சந்திரன் பாத்தீங்கன்னா நீச்சம் பெறாரு, சனி பகை பெறாரு. ஆனா இப்ப இந்த கோச்சாரப்படி ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா உங்க ராசி நாதன் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா இருக்க போறாரு. அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்திலையும் வரப்போறாரு. லாபஸ்தானத்துல இருந்து விரயஸ்தானத்துக்கும் வரப்போறாரு. அப்படி விரயஸ்தானத்துக்கு வரும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்க 2க்கு அதிபதி பாத்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில உட்கார்ந்துட்டு, அதாவது உங்களுக்கு விரயஸ்தானத்தையும் பாக்குறாரு, தன்னுடைய குடும்பஸ்தானத்தையும் பாக்குறாரு. அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளால முடியாதுன்னு ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. நம்மளால டெவலப் ஆக முடியல, வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க. கடன் கட்ட முடியல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் எப்பவுமே உங்களுக்குள்ள இருந்திருக்கும். சில டயத்துல கோபத்துல எடுக்கிற முடிவும், அவசரப்பட்டு பேசுற வார்த்தைகள் சில டயத்துல உங்களுக்கு தப்பா போயிருக்கலாம். ஆனா அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா உங்ககிட்ட நல்ல விதமா பழகிட்டு, நல்ல விதமா பேசிட்டு பின்னாடிமே உங்களை பத்தி குறை சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்படி இருந்தவங்களுக்கு விலகி போன சொந்தங்களும் ஆகட்டும், உறவு முறைகள் ஆகட்டும், அவங்க எல்லாமே உங்க கூட ஒண்ணு சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். ரொம்ப நாளா நான் நினைச்சது எது நடக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்காரு, 5ஆம் இடத்துல சனி வக்கரம் அடைஞ்சு இருக்காரு. இது எல்லாமே பார்க்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். நீங்க கொஞ்சம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க யோசிச்சு நிதானமா நீங்க செயல்பட்டீங்கன்னா தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் நீங்க இருக்கீங்க. இதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த கோச்சாரப்படி கிரக நிலையினால உங்களுக்கு நல்லது நடக்குமா இல்லையான்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரி, எது மாதிரி நல்லது நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க வீட்டுல ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நீங்க ஏதாவது பேசிட்டீங்கன்னாவே ஏதாவது முடிவு எடுக்கலாம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், இல்லைன்னா ஏதாவது ஒரு தேவையில்லாத பிராபலம்ங்கிறது வந்துடும். அதுல பாதிலேயே நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிரும். நம்ம நல்ல காரியத்துக்காக நம்ம ஸ்டெப் எடுக்கிறோமே, நமக்கு இது மாதிரி தடைப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்குள்ளேயே வந்துடும். ஆனால் அவங்களுக்கு இது தடங்கள் இல்லாம நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் இப்ப நீங்க இருக்கீங்க. இதனால என்ன ஆகும்னா வீட்டுல ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்கிட்ட குரு உங்க குடும்பஸ்தானத்தையும் பார்த்து விரயஸ்தானத்தையும் பார்க்கும் பொழுது அது இல்லாம கும்பராசியையும் பாக்குறாரு. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அப்படி 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தந்தை வழி ஆகட்டும், இல்ல தாய் வகையில ஆகட்டும், அவங்களுக்கு ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு, நிறைய கடன் வாங்கி ஹாஸ்பிட்டல் செலவு விரையம் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி அவங்களுக்கு இவ்வளவு செலவு பண்ணியுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்குமே நிச்சயம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா திருமணம் ஆகல, பட் என்னன்னா இப்ப நமக்கு குரு பலன் இல்லை அப்படின்னா கூட
குடும்பஸ்தானத்தை விரயஸ்தானத்தையும் பார்க்கும் பொழுது குரு பகவான் சுப விரயமா மாத்துவார். இந்த சுப விரயத்துல நீங்க என்ன பண்ணோம்னா திருமணம் ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து சந்திரன் வந்து நீச்சம் பெறனால என்ன ஆகும்னா நிறைய பேர்த்துக்கு அந்த திருமண வாழ்க்கைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா விருப்பம் இல்லாம போகும். அது இல்லாம விருப்பப்பட்டாலுமே கூட இது இந்த நமக்கான லைஃப் பார்ட்னர் இவர் கரெக்டா வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜுக்காக ஸ்டெப் எடுத்தாலுமே கூட நீங்க உங்களை யாராவது வந்து உங்க பார்ட்னர் வந்து உங்களை பார்த்துட்டு போயிட்டாருன்னா அவங்களுக்கு வேற இடத்துல மேரேஜ் முடியறதுக்கான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த திருமண யோகங்கிறது தடங்கள் இல்லாம கண்டிப்பா நடக்கும். அதனால அந்த திருமணத்துக்கான ஸ்டெப் எடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசி பொறுத்தளவுல கணவன் மனைவிக்குள்ள எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ரெண்டாவது பெண்களுக்கா இருந்தா செவ்வாய் வந்து ஆட்சி விடையாற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கணவருக்கு யோகமான ஒரு ராசி அமைப்பு கொண்டதுன்னா விருச்சிக ராசி. செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்களோட ஜாதகத்துல விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாய் வந்து ஆட்சி பெறாரு. இப்போ ஒரு ஜாதகருக்கு எடுத்துட்டீங்கன்னா ஒரு கணவருக்கான பார்க்கும் பொழுது அந்த செவ்வாய் வந்து கணவருக்கு யோகத்தை கொடுக்கும், சகோதர ஸ்தானத்துக்கு யோகத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி பொறுத்தளவுல. அப்படி பார்க்கும் பொழுது பெண்கள் சார்ந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கணவன்மார்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல யோகத்தை கொடுக்கும். ஆனால் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகிறீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒரு ஆட்சி வீடா இருக்கிறதுனால சடனா அவ்வளவு சீக்கிரம் பேச மாட்டீங்க. டக்குன்னு பேசுனா அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபயரா இருக்கும். அப்படிப்பட்ட ராசினால நீங்க வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தோட செயல்பட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையில் அந்யோன்யங்கிறது இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இருக்கும். கண்டிப்பா அது நீங்க ட்ரை பண்ணுங்க. நல்ல ஒரு கணவன் மனைவியோட ஒரு அந்யோன்யங்கிறது கண்டிப்பா பிறக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சார் ஒரு தொழிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரம் இல்லாத தொழிலா நான் போயிட்டு இருக்கேன், எனக்கு தொழிலுக்கு போறதுக்கு வேலைக்கு போறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லாம இருக்கு. அப்படி நான் வேலைக்கு போனாலுமே கூட நான் எந்த ஒரு தப்பு பண்ணல அப்படின்னா கூட என்னுடைய நேம் அங்க அடிப்படுது அப்படின்னு நிறைய பேர் வந்து விருச்சிக ராசிக்காரங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனா உங்களுக்கான ஒரு அங்கீகாரமான தொழில், உங்களுக்கான உயர் பதவிகள், நல்ல சேலரி இன்கிரிமெண்ட் இது எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னு கேட்ட செவ்வாய்ங்கிறது ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். வெளியூர்ல இருக்கிறவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க, நிறைய பேர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, விசா கிடைக்கல, கிரீன் கார்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளா இந்த காலகட்டங்கிறது கண்டிப்பா இருக்கும். பட் இது வந்து நம்ம ஒரு பொது பலனா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சார் நீங்க சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கரெக்டா இருக்கலாம், நிறைய பேருக்கு அது நடக்காம இருக்கலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி பொறுத்தளவு இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையா இருக்கு. பட் அது உங்களுக்கு வந்து அப்படியே நெகட்டிவா நடந்தாலுமே கூட நீங்க என்ன பண்ணணும்னா நம்மளுடைய சுய ஜாதகத்துல நம்மளுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கு, நம்ம நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு நல்லா இருக்கா, மெயினா நம்ம ஜாதகத்துல சுத்த ஜாதகமா இல்ல தோஷம் உள்ள ஜாதகமா, நம்ம ஜாதகத்துல வந்து சுய ஜாதகத்துல தோஷங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தாலும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கை கெட்டினது வாய் கேட்டாதுங்க, கடைசி வரைக்கும் வரும், ஆனா கடைசியில கை விட்டுட்டு போயிடும். அதனால உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழு ஜாதகத்தினோட பலன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்ச அதனோட வழிகள் நீங்க போங்க. நீங்க உங்க முழு ஜாதகத்தினை பத்தி நீங்க தெரியணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய போன் நம்பருக்கு போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க ஜாதகம் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுங்க. உங்களுடைய ஜாதகம் பார்த்துட்டு முழு விளக்கங்கிறது நான் சொல்றேங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுங்க. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.